இந்த சின்ன படங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் முரளி அடிக்கடி சொல்லுவார், எப்போ கேட்டாலும் நான் சரின்னு சொல்லி வேறு ஏதாவது ப்ரோக்ராம்னா கேன்சல் பண்ணுறதுக்கு வந்துடுவேன். காரணம் நான் திரையரங்க தொழிலில் கிட்டத்தட்ட 40 வருஷமாக இருக்கேன். எங்களை இன்னைக்கு வரைக்கும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த சின்ன படங்க தான். அதனால் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, பெரிய படங்கள் நீங்கள் என்ன தான் எடுத்தாலும் ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் இருக்குங்க. 52 வாரம் பெரிய படத்தை வச்சு ஓட்ட முடியாது. பெரிய படத்துக்கு சின்ன படத்துக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய படங்கள் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்காது. முதல் 3 நாள் பிரமாதமாக போகும். அப்போ நல்லா இல்லைன்னா 4வது நாள் காணாமல் போயிடும். அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும் சரி. அதேமாதிரி சின்ன படங்க முதல் 3 நாள் ரொம்ப கஷ்டப்படும் ஓடுறதுக்கு. அப்புறம் பிடிச்சிக்கிச்சுன்னா அது எங்கேயோ போகும். எவ்வளோ படங்கள் உதாரணத்துக்கு இருக்குது. ஒரு ப்ரொடியூசர் பெரிய படத்தை தன் சொந்த செலவில் எடுத்தார்னா அந்த படம் போச்சுன்னா அவருக்கு காணாமல் போயிடுவார். சின்ன படம் அப்படி இல்லை. 3 படத்துக்கு ஒரு படம் சக்ஸஸ் ஆகும். ஒரு படம் ஒழுங்காக ஓடலைன்னா கூட இன்னும் 2 படம் எடுத்தால் அந்த 3வது படத்துக்குள்ள நிச்சயம் 6 படத்தினுடைய பணம் ஒரு படத்தில் வந்துடும், சின்ன படத்தில் மட்டும். அதாங்க இதில் சின்ன படத்துக்கும் பெரிய படத்துக்கும் வித்தியாசம். அதோட மட்டும் இல்லை, பெரிய நடிகர் படம் நடிகர் படம்னு சொல்கிறோமே, அந்த பெரிய நடிகர் முதல்ல சின்ன நடிகரை தானே இருந்திருக்கணும். அவரையும் யாரா அறிமுகப்படுத்தினா அவர் பெருசாக வந்திருக்கணும். அதனால் சின்ன படங்கள் தாங்க இன்றைக்கி வாழ வச்சுக்கிட்டு இருக்கு நம்மளை. ராமநாதன் சார் அவர்கள் சொன்னது மாதிரிக்கு பெரிய படமா சின்ன படமாண்டா அப்படிலாம் இல்லை. என்னைய பொறுத்தவரையில் 2 படம் தான். வெற்றி பெறுற படமெல்லாம் பெரிய படம், என் படம் பெரிய படம். தோல்வி அடைய படமெல்லாம் சின்ன படம், என் படம் சின்ன படம் இல்லை, பெரிய படம். ஆகவே இந்த படம் நான் பெரிய படம் வெற்றியடையும் என்று நம்பிக்கை உங்கள் மீது பகிர்கின்றேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் உங்கள் மீதுள்ள நம்பிக்கை. இந்த ஊடக செய்தியாளர்களும் இதை காண வந்திருக்கும் அனைத்து சகோதரர்களின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணத்தினால் சொல்லுகின்றேன். யான் சொன்னா என் படத்தை நீங்க எல்லாரும் போடுவீங்க, இதை பப்ளிசிட்டி பண்ணுவீங்க அப்படின்னு ஊடகத்தாளர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். அதல்லாமல் இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் இவர்களையும் இவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களையும் அனைவர்களையும் தியேட்டரில் போய் படம் பார்க்க சொல்லுவீங்க நம்பிக்கை வச்சிருக்கிறேன். என் உயிரிலும் மேலான ரத்தத்தின் ரத்தமான ரசிகர்களே, அதாவது என்னை இந்த ப்ரொடியூசர் தம்பி தான் சொன்னேன், இஸ்மாயில். நான் சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸில் டப்பிங்கில் இருந்தேன். அப்போ திடீர்னு ஃபோன் வந்துச்சு. வெங்கட் தம்பி ஃபோன் பண்ணார். அண்ணே நான் பிஆர்ஓ பேசுகிறேன். என்ன தம்பி சொல்லுங்கள் தம்பி. ஏன்னா இவர் பேசினார்னா விஜயமல்லி சார் பேசுவார்னு எனக்கு தெரியும். அதனால் தம்பி சொல்லுங்கள் தம்பி. என்ன தம்பிண்ணே? ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு படம் விஷயமா பேசினேன். உடனே வாங்கினேண்ணே, அட்வான்ஸ் கிடைக்குமா? அண்ணே கீழே இறங்கி வாங்கினேன் அப்படின்னாரு. அப்படியே பாதியில் டப்பிங் விட்டு கீழே காரில் உட்காந்து தம்பி இஸ்மாயில் பேசினார். அண்ணே இந்த மாதிரி கதை அப்படி கதையெல்லாம் விடுங்க, பைசா எவ்வளோ தரீங்க? ஏங்க நீங்கள் படம் போட்டு எடுக்கிறீங்க, படம் ஓடும் தானே இருக்க போகிறீங்க, அதில் எடுத்து நான் கதை கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கார்லேயே ஒரு அமௌண்ட்டு கொடுத்தா எனக்கு என்ன தம்பி இவ்வளோ தானே? அண்ணே வச்சுக்கண்ணே, அப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி யான்னு ஒரு படம், அதில் ஆடியோ லஞ்சர் இதே மாதிரி இருக்கேன். டக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய கட்டு வந்துச்சு. அண்ணே வாங்கினேன் அப்படின்னாங்க. என்னடா அதை கூப்பிட்றாங்க. சரி வெளியே போனேன். வெளியே போனால் இவ்வளோ பெரிய பணத்தை கொடுத்தாங்க. என்ன தம்பி நானே ஒரு சாங்கு நீங்கள் பாடணும்ண்ணே, ஆடணும் அப்படின்னாங்க. சரி ஆடிடுவோம், ஆடுறதுக்கு என்ன கொடுக்குறீங்கண்ணே? இந்தாங்க என்ன உள்ள 8 லட்ச ரூபா. ஒரு யோசனை வச்சுருந்தா 8 கொடுக்குறேன், இன்னொரு 2 கேட்டு 10 வாங்கிக்கலாமே. ஆனால் நீங்கள் வேணே சிலுக்கு சிலுத்தா கூட இவ்வளோ கிடையாதுண்ணே, உங்களுக்கு தானே இவ்வளோ பணம். அப்போ நான் பணத்தை வாங்கிட்டு வீட்டில் கண்ணாடி பார்த்தேன். அப்போ நம்ம சிலுக்கு மாதிரி நினைக்கிறாங்களோ, நம்ம ஆண் சிலுக்கா பெண் சிலுக்கான்னு எனக்கு தெரியல. சரி பணம் கொடுத்தேன். அதுலேருந்து அதில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, படம் எடுத்து கடைசியாக 3 நாள் 4 நாள் 5 நாளே வாங்கினேன் நினச்சி கொடுங்கண்ணா. நான் கேட்பேன், ஏங்க கடைசியில் கூப்பிட்றீங்கன்னா முதல்ல கூப்பிட்டாங்க. இல்லைண்ணே இந்த படத்தில் நீங்கள் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃபேன்ஸ்லாம் நிறையா பார்ப்பாங்க அப்படின்னு. சரி ரைட்டு அப்படி. அதாவது நான் வித்தியாசம் பார்க்குறதில்ல. ஒரு 2 நாள் 3 நாள் 5 நாள் கொடுத்தா கூட நான் நடிக்கிறேன். நடிச்சு தான் இன்றைக்கி ஒரு 65 படம் நடிச்சிருக்கிறேன். எதுக்கு நான் ப்ரொடியூசர் நம்மளை நம்பி வராங்க. படம் எடுத்து இப்போ கூட போன வாரம் கூட ஒரு படம் பண்ணேன். 5 வருஷமாக படம் எடுத்து அப்படியே நிற்கிது பாவம். அவங்களால வெளியிட முடியல. அவங்க பாவம் கடன்லாம் வாங்கி, ஆனால் நீங்கள் என்ன கண்டிப்பாக ஒரு 3 நாள் நடிக்கணும் அப்படின்னாங்க. அப்படி அப்போ சம்பளம் அண்ணே அதெல்லாம் கொடுத்துருவோண்ணே, வாங்கினேன் தம்பி, செக்கெல்லாம் இருக்கக்கூடாது, ஒன்லி கேஷா. சரிண்ணே தரேண்ணே வாங்கினேன்னு தூக்கி கொடுத்தாரு. சரி அங்கே போய் நிற்கிறேன். எனக்கு ஒய்ஃப் கேரக்டர் சிவரஞ்சனி சொல்லி அவங்க நடிக்கிறாங்க. அதாவது அதில் எதுவுமே சொல்கிறதில்ல, நானும் கேட்குறதில்ல. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா அந்த படம் நல்லா வந்துச்சு. இப்போ ரிலீஸ் ஆக போகுது. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வைக்கும்போது அந்த நம்பிக்கையை வீண் பண்ணக்கூடாது. அதான் என்னுடைய எண்ணம். நான் நம்பி தான் கேட்டேன், யாரையும் கெடுத்து நான் வாழலை. நம்பி கேட்டேன். நம்பி கேட்டேன்னா கோடிக்கணக்காக கொடுத்தேன்.
இன்னொரு 30 கோடி ரூபா சினிமாவில் இழந்தேன். அதை பற்றி நான் கவலைப்படல. வேற ஒருத்தர் வந்து செத்து சுண்ணாம்பாகி நேரம் அட்ரஸ் இல்லாமல் ஆகியிருப்பான். நான் என்ன இல்லை, வரணும், ஜெயிக்கணும், 30 கோடி என்ன 300 கோடி கூட என்னால் சம்பாதிக்க முடியும், அந்த தைரியம் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு என் மேலே ரசிகர்கள் எங்கே பார்த்தாலும் என்னை வந்து வரவேற்கிறாங்க. எங்கே போனாலும் சரி, அது ஜெயிலாக இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்க, ஜெயிலுக்கு போனேன். ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு கூட்டி போனாங்க. ஐயா ஊருக்குலாம் இடம் இல்லைங்க, எங்கெல்லாம் ஃபேன்ஸ் சொல்லனாங்க. ஐயா அதெல்லாம் முடியாதுப்பா, நான் இங்கே தான் இருப்பேன். அதெல்லாம் முடியாது, அவங்க எனக்கு வாக்குவாதம். நேரம் ஜட்ஜிட்ட கூட்டி போனேன். ஜட்ஜி போனால் அதெல்லாம் முடியாது, நான் சொல்கிறத நீங்கள் செய்யணுனாரு. சரி ரைட்டு அப்படின்ட்டு போனேன். அங்கே போனால் ஒயிட் வாஷ்லாம் பண்ணி வச்சு ரூம் பக்காவாக இருக்குது. நான் அப்படியே பார்த்தேன், இது என்னதான் ஆகுதுன்னு. நான் பார்த்தா சூப்பரண்டு ஜெயிலெல்லாம் விஷ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா கவனிச்சுக்குவாங்களே. பார்த்தா காலையில் எல்லாரும் வந்தாங்க. சார் உங்களுக்கு ஏதாவது குறை இருக்காது இருக்காங்க. நான் வந்து சொன்னேன், எனக்கு டிவி வேணும் சார், கேரம் போர்டு வேணும் சார். எப்போ ஜெயிலுக்கு வந்துட்டு இது வேணும்னு சொன்னால் நாங்கள் எப்படி கொடுக்குறது, கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிங்க, எடுத்தோடனே எது கொடுங்க அது வேணும்ன்றீங்க அப்படின்னாங்க. திடீர்னு பார்த்தா நைட்டு 12 மணிக்கு எழுப்பி நீங்கள் உடனே புறப்படணும். சார் எங்கே சார் போகிறேன், என்ன தூக்கில் போட போகிறீங்க? ஓ இதெல்லாம் கேட்காது, கூட்டம்லாம் வர முடியாது சார், 12 மணிக்கெலாம் எப்படி சார் வர்றது? இல்லைங்க பகலில் கூட்டி போனால் உங்கள் ஃபேன்ஸ் சொல்ல தாங்காதுங்க, அதான் நைட்டு. சரி ரைட்டு வாங்கன்னு சொல்லி நைட்டு 12 மணி 1 மணிக்கெலாம் குளிச்சு 2-3 மணிக்கெலாம் புறப்பட்டேன். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு என் மேலே பாசம் வச்சுருக்கிறாங்க எல்லோரும், என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம். அதனால் நான் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன். என்னுடைய உயிர் போனால் என் ஃபேன்ஸுக்காக நான் விடுவேன். இப்போ அதாவது மேடைக்காக நான் சொல்ல, ஏன்னா அந்தளவுக்கு என் மேலே காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் ரொம்ப வெறித்தனமாக இருக்கேன். இப்போ கூட நான் போன வாரம் போயிருந்தேன். கையில் சூடத்தை படுத்துறாங்க, தேங்காய் எடுத்து தலையில் ஒடிக்கிறாங்க. நான் கேட்பேன், ஏன் தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் தலைவா, இப்போ சொல்லு தலைவா உயிரை விடுறேன்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், அப்படியே பேஸ்பேக் பார்த்தா இப்போ சொல்கிற போது அந்த இடத்துல ஒரு தண்ணி பாட்டு கூட எவனும் வாங்கி தரல. அப்புறம் சூப்பர் கேட்டேன், என்ன போகிறேன் என்ன ஆச்சுன்னா, சார் தண்ணி பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வரும் சார், எங்கே வருதுன்னா நானும் 1 மணி நேரம் ஒரு ரூமில் உட்காந்து 1 ரூபாய் கூட தண்ணி பாட்டில் வாங்கி தரல. கேட்டாக்கா தலைவா நான் வாங்கி கொடுத்தேன், எல்லாம் பிடிக்கிட்டாங்க போப்பா வேலையை போகிறப்பா அப்படின்னு. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அதாவது ஃபேன்ஸ் மேலே நான் அளவுக்கு அதிகமான ஒரு பாசம் அன்பு வச்சுருக்கிறேன். அவங்க என் மேலே இவ்வளோ ஒரு இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா பணத்தை வச்சு நான் நிற்கல, பாசத்துக்காக தான் இந்த இடத்துல நான் பவர் ஸ்டாராக நிற்கிறேன். ரெண்டாவது வந்து புதுப்படங்கள் வந்து எவ்வளோ பெரிய பெரிய படங்கள்லாம் வருது, ஆனால் சின்ன படங்கள் தான் எனக்கு நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்க கரெக்டாக சொன்ன மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கள் போஸ்ட் பேனரு பார்த்து நான் கை கும்பிட்ற மாதிரி, அதான் பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. ஏன்னா நான் வந்து வளரணுங்கிறது அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு ஆசை, படமும் நல்லா வெற்றி பண்ணணுங்கிறது. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக நான் தேனியில் ஒரு படம் பண்ணேன். என்னுடைய தம்பி மியூசிக் டைரக்டர் ஜெயக்குமார் அவர் ஒரு படம் சிரிக்க விடலாமா, தெரிக்க விடலாமான்னு சொல்லி அந்த சிரிக்க விடலாமான்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் படம் எடுத்தார். 30 நாள் பிரமாதமாக என்னை பார்த்துக்கிட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்தளவுக்கு என் மேலே பாசம் அன்பு வச்சுருக்கிறாங்க. எல்லா சின்ன ப்ரொடியூசர் பூரா என் மேலே அவ்வளோ பாசம். பெரிய ப்ரொடியூசர் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஏன்னா என்னை பார்த்தாலே மறந்துறானுங்க. சம்பளம் கூடியாது, உங்களுக்கு எதுக்கு என் பணம், உங்கள்கிட்ட 500 கோடி 1000 கோடிங்கிறான், ஐயோ என்னடா எப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு. அதனால சின்ன படம் பூரா நான் ஒத்துக்கிறது. இந்த படமாக இருந்தாலும் சரி ரைட்டு வாங்க. ஆனால் கதையினா சின்ன படம் ஏன் ஒத்துக்கிறேன்னா, நம்மளை நம்பி அவங்க பணம் போடுறாங்க, படம் வெற்றி பெறுறது தான் எல்லாருமே எடுக்கிறாங்க. இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா குடியிருக்கதான் வீடு கட்டுறோம், அதனால் அதுக்கு அது வந்து வேறு எதுக்கு அவங்க வீடு கட்டலாம். அந்த மாதிரி படத்தை வந்து நம்பி என்னை நம்பி கூப்பிட்றதுனால நான் எல்லா படமும் நான் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் புது இயக்குனர், புது டைரக்டரு, புது வர தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப ஆதரவு கொடுக்குறேன். ஏன்னா நானும் படம் பண்ணியிருக்கிறேன். அதனால் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கேன். ஒரு இப்போ நம்ம மேடையில் வந்து ஸ்டெண்டு மாதம் 3 பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி என்கிட்ட ஒருத்தர் ஸ்டெண்டு மாதம்னு சொல்லி என்கிட்ட வந்தார். வந்து அண்ணே நான் ஒரு படம் பண்ணுறேண்ணே, என்னென்ன எடுத்து கொடுக்கலான்னாரு. நான் யோசித்தேன், சரிப்பா சொல்கிற டைலாக்லாம் நல்லா இருந்துச்சு, சரி தம்பி சொல்லி அவருக்காக 3 கோடி இழந்தேன். 3 கோடி அவரை டைரக்டர் ஆக்கி விட்டேன். அடுத்த படத்தில் என்னை கூப்பிட வந்ததை கூப்பிடல, அவராக படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, அவர் யாராக இருந்தாலும் உயரை பார்த்து அவங்கள அழகு பார்த்து ரசிக்கக்கூடிய மனசு என்னது. நான் இப்படி என்ன சாப்பிட்றேனோ அது மாதிரி அடுத்தவங்க சாப்பிட்ணுன்னு நினைக்கக்கூடிய மனசுனால தான் இன்றைக்கி வந்து இப்போ அவசரம் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ இன்னொரு படம் நான் புதுசாக பண்ண என்னை வச்சு எடுக்கிறாங்க, காசுக்கு வேலை. பாருங்க, காசுக்கு வேலைன்னு சொல்லி என் தம்பி சலீம் அவர் எடுக்கிறாரு. அந்த படம் ரொம்ப பிரமாதமாக வரப்போகுது. இந்த மாதிரி நிறைய படங்கள் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் போக மதுரை செல்லில் வந்து சீனின்னு ஒரு படம், அவரும் திடீர்னு நான் ஃபோன் பண்ணி அண்ணே வாங்கினேன் அப்படின்னாரு. எங்கே தம்பிண்ணே? திருநெல்வேலினாலும். அப்பா அவ்வளோ தூரம் எப்படிடா போகிறது அப்படின்னு ரொம்ப யோசித்தேன். வாங்கினேன்னாரு. அங்கே போனால் உண்மையிலே அந்த கதை வந்து எனக்கு வந்து என்னுடைய கேரக்டர் வந்து டபுள் கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதாவது என்னை வந்து மெருகு ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் அதை வந்து நான் இப்போ சளைக்கிறதில்ல, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ணுறேன், ரைட்டு கொடுங்க, பெண் வேஷம் மட்டும் வேணாம் அப்படிங்கிறது. ஏன்னா மற்ற வேஷம்லாம் கொடுங்க நான் பண்ணித்தரேன். எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இந்த படம் இந்த மாதிரி புது புது படங்கள்லாம் வந்து நிறைய வருது. புது புது ப்ரொடியூசர்லாம் வீடு வாசல்லாம் விற்று வட்டிக்கு வாங்கி இந்த மாதிரி படம்லாம் எடுக்கிறாங்க. அப்போ அன்றாட செலவுக்கு ஒரு நாள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது நான் வந்து படம் எடுக்கும்போதெல்லாம் எனக்கு தெரியல. அது ஏன் படம் இல்லை, இன்னொருத்த படம் தான். இருந்தாலும் நான் வச்சு சொல்ல வைக்கிறேன்ல, திருப்பி நம்ம அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அதனால் இப்போ பாவங்கள்லாம் கஷ்டப்பட மாக்குது. ஆனால் இதே மாதிரி புது படம்லாம் எடுக்கிறவங்கெல்லாம் பார்த்தோன்னா நல்ல கரெக்டான பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க. நான் எடுக்கும்போதெல்லாம் ஒரு ஃபைட் சீன் லத்திகாவில்
ஒரு நாளே முடிக்க வேணும், 2 லாரி தண்ணி தான் வேணும். அவனை 6 நாள் வச்சு என்னை வச்சு வாட்டி 50 லாரியை கொட்டிட்டான். எத்தனை காசு செலவு, அப்போல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. பயங்கரமாக பில்டப் பண்ணாங்க. அப்படின்னா நீங்கள் தானே அப்படின்னு திரையுலகமே உங்கள் கையில் வரப்போகுது அப்படின்னு அப்படின்னு சொல்லி கொண்டு 30 கோடி இழந்துட்டேன். எதுக்கு எல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ தான் உலகத்தை சினிமா என்னன்னு நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் நடிக்கும்போது அவங்க படுற கஷ்டம், அவங்க படுற வேதனை, எவ்வளோ கரெக்டான பட்ஜெட்டில் அந்த தம்பி சலீமும் ஜெயக்குமார்லாம் பக்காவாக பண்ணுறாங்க. அது மாதிரி இஸ்மாயிலும் அப்படி தான் ரொம்ப கரெக்டாக பண்ணுறாரு. அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க தான் நினச்சி நிற்க முடியும். ஏனோ தானோன்னா அதெல்லாம் நிற்க முடியாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கங்கிறது கண்டிப்பாக பைசா கொடுத்து படம் பாருங்கள். பணத்தை கொடுத்து படம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த படம் டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நிறைய படங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேன். அடுத்த ஆடியோ சீரியல் நான் வருவேன். என்னை வந்து இந்த அளவுக்கு உங்கள் முன்னால் நிற்பாட்டிருக்க பத்திரிகையாளர் தொலைக்காட்சி நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம். என்னை ஒருத்தன் ஏமாத்திட்டான். ஆரம்பத்தில் முத ஒரு படத்தில் வந்து, சார் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டிங் சார். நான் ப்ரெஸ் மீட்னா எப்படி அப்படின்னா, சார் சிஎம் பிஎம்லாம் போடுறாங்களா சார், அந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டிங் நிறைய வரும் சார், அவ்வளோ பேர் வரும், நீங்கள் பேசணும், எவ்வளோப்பா செலவானா 2 லட்சம் அப்படியே கொடுத்துட்டேன். கடைசியில் பார்த்தா அது எவ்வளோ செலவுன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. அந்த அளவுக்கு நான் ஏமாந்துட்டேன் நிறைய விஷயம். அதே மாதிரி நம்பி நான் ரொம்ப மோசம் போயிட்டேன். இப்போ நம்ம நடிகை வந்து பார்த்தோன்னே எனக்கு காலில் விழுந்தாங்க. அப்போயே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆச்சு. இப்படி தான் என்னுடைய ஆஃபீஸில் ஒரு லேடி எப்போ பார்த்தாலும் காலில் விழுவாங்க. நான் அப்போ யோசிப்பேன், என்ன அவங்க காலில் விழுகிறாங்கண்ணே, ஏமா அவன் காலில் விழுகிறானே, சார் தெய்வத்தை நான் பார்க்கணும் இல்லையா, உங்களை தான் சார் பார்த்தேன். நாங்கள் அப்போவே நினச்சேன், நம்மளை ஆணியில் வச்சு அடிக்கிறாங்களா. கடைசியில் பார்த்தா இன்றைக்கி அவங்க எனக்கு எதிரியாக இருக்கானுங்க. அத்தனை கோடி அடிச்சிட்டானுங்க. நான் அதெல்லாம் விட்டுட்டேன். ஏன் சொல்கிறேன், அந்த கால் விழும்போது எனக்கு டக்குன்னு மனசில் அதான் பட்டுச்சு. அந்த மாதிரி தயவுசெய்து நடிகர் யாராவது கால் எல்லாம் விடாதுங்கம்மா. இல்லை எனக்கு விழுவாது, மற்றவங்களுக்கு விழுங்க. என்கிட்ட விழுந்தீங்கன்னா எனக்கு பழைய நினைவுலாம் நிறையா வரும். அதனால் பாவம் புது நடிகர் ரொம்ப மரியாதைக்குரியவங்க. அவங்க நல்லா வரணும். அது மாதிரி ஹீரோயின்லாம் ரொம்ப வரணும். மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. புது டைரக்டர், அவர் ப்ரொடியூசர்லாம் இஸ்மாயில் ரொம்ப நல்லா வரணும். நிறையா படம். ஆனால் அவர் வந்து எனக்கு என்ன சொன்னார்னா, அவர் தப்பு பண்ணார். அவர் நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காங்க. ஆனால் நீங்கள் வாங்கின இந்த படத்தை இந்த ஆடியோவில் இருந்து வரணும். ஏன் தம்பிண்ணே, கண்டிப்பாக வாங்கினேன். சரி தம்பிண்ணே, அடுத்த படம் நீங்கள் தானே ஹீரோ, நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தாக்கா இன்னும் 10 நாள் தான் இருக்குங்கிறாரு. அது ஒழுங்காக என்னை கூப்பிட்டு தான் நான் வந்திருப்பேன். ஆனால் வாங்கினேன், அதுக்கே இவ்வளோ பில்டப்பு. நான் ஹீரோனா இல்லை, உண்மையிலே நான் வந்து ஏங்க 10 நாளா ஷூட்டிங் இருக்கு. அதில் பவர் ஸ்டார் இருக்காருங்க. 10 நாள் தான் இருக்காரு, ஹீரோவா இல்லைல்ல. இந்த விழாவை வந்து எனக்கு நான் மொத்தமே 30 நாளைக்கு மேலே ஷூட் பண்ணுறதே கிடையாது. பொதுவான படங்களே நான் சொன்னேன்னு நினச்சேன். சரி, நம்ம ஸ்டேஜில் வச்சு ஹீரோ அனௌன்ஸ் பண்ணுறாரு, பரவாயில்ல, மௌனை சிக்கிட்டாரு, நீ புளிஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி எனக்கு வந்து என்னை வாழ வைக்கிற இன்னைக்கு சினிமா தான் என்னை வாழ வைக்குது. எவ்வளவோ கோடியெல்லாம் இழந்திருக்கேன். 2வது இந்த படத்தில் ஒரு டைலாக் வரும், பவர் சார் யார் பேர் வச்சான்னு சொல்லி அவரே தான் வச்சான்னு. உண்மையிலே நான் வைக்கவே இல்லை. ஏன்னா நான் வச்சா நினைக்காது. ஏன்னா என்னை வந்து இந்த அளவுக்கு என்னை வந்து உயர கொண்டு வந்து என்னுடைய மானசீரமான தலைவர்னு சொல்கிறதா, சகோதரன் சொல்கிறதா, இல்லை உடம்பு சொல்கிறதா, திரும்ப சார் என்றைக்கு நான் மதிப்பேன். ஏன்னா அவருடைய கைராசி. நான் வந்து பல லட்சங்களை செலவழித்து அந்த ஆடியோ லான்ச் பண்ணி அவர் வாயாலே பவர் ஸ்டாருங்கிற பட்டம் கொடுத்தாரு. இன்றைக்கி பவர்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அவர் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா இந்த பவர் ஸ்டார் பட்டம் வந்து ஏகப்பட்ட பேருக்கு போகிறாங்க. என்ன ஒரு இல்லைங்க, பவர் ஸ்டார் ஊருக்கு வந்து பெரிய ஆட்களை வைக்கலன்னு எல்லாத்துக்கும் ஒரு அமைப்பு வேணும் இல்லையா, எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்காது இல்லையா. அதை இன்றைக்கி நான் சொல்கிறேன், எனக்கு போட்டின்னா சூப்பர் ஸ்டார் தான், வேறு யாருமே இல்லை. அது எதுக்காக அந்த இதை அடிக்கடி சொல்கிறேன்னா, அவர் வந்து உழைச்சி இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ அவமானம், எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ துன்பம் துயரெல்லாம் பட்டு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் வர்றாருன்னா அவருடைய நம்பிக்கை, அவருடைய விடாமுயற்சி. அந்த மாதிரி நானும் வரணுங்கிற அதுக்காக தான் நான் போட்டி சொல்கிறேன். மற்றபடி அவர் வேறு எதுக்குலாம் நான் போட்டி கிடையாது. அவரை மாதிரி நானும் ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வரணும் தான் என்னுடைய ஆசை. அது மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு ரசிகர்களும், ஒவ்வொரு தாய்மார்களும் யாராக இருந்தாலும் சரி, மனசில் ஒரு வெறி வேகம் இருங்க. சினிமா வந்து ரொம்ப நாங்கள்லாம் நேசிக்கிறோம். எங்களுக்கு சினிமா தான் எங்களை வாழ வைக்குது. இன்றைக்கி நான் பவர் ஸ்டாராக இந்த இடத்துக்கு உலகம் பூரா போகிறேன்னா அது சினிமாவுக்கு தான் காரணம். அந்த சினிமாவை இன்றைக்கி நான் மறக்க மாட்டேன். உயிருக்கு வரை சினிமாக்காக எதுனாலும் செய்ய தயாராக இருக்கேன்.